மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு இன்று பிற்பகல் நடைபெறும் நிலையில் காலை முதலே மதுரையில் உள்ள தேர்வு மையங்களில் மாணவர்கள் காத்திருக்கின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்கலாம். கருணாகரன், விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, அதாவது இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வானது எம்பிபிஎஸ், பிடிஎஸ், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகளுக்கான அந்த நீட் நுழைவுத் தேர்வானது இன்று பிற்பகல் 2 மணிக்கு தொடங்க உள்ளது. அதற்காக தற்பொழுதே தேர்வர்களை உள்ளே அனுமதிக்க அந்த தேர்வு மையங்கள் தொடங்கியுள்ளன. 11:30 மணி முதல் 1:30 மணி வரை தேர்வர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுவார்கள். அவ்வாறு அனுமதிக்கப்படும் தேர்வர்கள் பயோமெட்ரிக் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு மாணவியர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதற்கு பின்புதான் தேர்வு அறைக்கு அனுமதிக்கப்படுவார்கள். தொடர்ந்து மாலை 5 மணி வரை நடைபெறும் அந்த தேர்வு முடிந்தவுடன் பல்வேறு அந்த ஆய்வுக்கு உட்பட்டு அவர்கள் வெளியே 5 மணிக்கு மேல் வெளியேற்றப்படுவார்கள். இந்த சூழலில் மதுரை மாவட்டத்தை பொறுத்த அளவில் பாத்தீங்கன்னா 14 தேர்வு மையங்களில் 8578 தேர்வர்கள் தேர்வு எழுத உள்ளனர். யாதவா கல்லூரி மற்றும் மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரி, கேந்திரிய வித்யாலயா பள்ளி, OCPM மகளிர் பள்ளி மற்றும் அந்த மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி கல்லூரி உள்ளிட்ட 14 தேர்வு மையங்களில் தேர்வுகள் நடைபெறுகிறது. இந்த தேர்வு எழுதுவதற்காக அந்த 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் காலை 9 மணிக்கே பெற்றோர்களுடன் தேர்வு மையத்தின் முன்பு காத்திருக்கிறார்கள். அவர்கள் 11:30 மணிக்கே தற்பொழுது உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த சூழலில் பெற்றோர்களே உள்ளே தேர்வு மையத்திற்குள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எனவே அவர்கள் வெளியிலே தான் அமர்ந்திருக்கக்கூடிய சூழல் உள்ளது. இந்த நீட் தேர்வின் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்ன +2 முடிச்சுட்டு முதன்முறையாக தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் இந்த தேர்வு எழுதுவார்கள். கடந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதி கிடைக்காத மாணவர்களும் ஒரு ஆண்டு படித்து தற்பொழுதும் அந்த தேர்வை எழுதுவார்கள். அது மாதிரி நடைபெறக்கூடிய நீட் தேர்வு குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கருணாகரன். திருப்பூர் மாவட்டத்தில் 7 மையங்களில் நடைபெறும் நீட் தேர்வை 3608 மாணவர்கள் எழுதுகின்றனர். இதற்கான ஏற்பாடுகள் குறித்து நமது செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் வழங்க கேட்கலாம். பாலாஜி பாஸ்கர், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள்? மோனிஷா, திருப்பூர் மாவட்டத்துல 7 மையங்கள்ல இன்று நீட் தேர்வானது நடைபெறுகிறது. 3608 பேர் இந்த தேர்வினை எழுத இருக்கிறார்கள். காலை முதலே மாணவிகள் அனைவரும் காலை முதலே இந்த தேர்வை எழுதுவதற்கு ஆர்வமாக அந்தந்த தேர்வு மையங்கள் முன்பு காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. மேலும் தேர்வு மையங்கள் முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் அனைவரும் மேலும் தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொள்ளும் விதமாக அங்கேயே அமர்ந்து படிக்கக்கூடிய காட்சிகளையும் அவர்களது பெற்றோர்கள் அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் தொடர்ந்து இங்கு காண முடிகிறது. மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 7 மையங்களிலும் இதே நிலைதான் நீடித்து வருகிறது. 11 மணிக்கு தற்பொழுது மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் சோதனை செய்யப்பட்டு தொடர்ந்து உள்ளே அனுப்பப்படக்கூடிய நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இப்பொழுது செல்லக்கூடிய மாணவர்கள் தொடர்ந்து இந்த தேர்வு எழுதி, அதாவது மாலை 5 மணி வரையிலும் இந்த தேர்வானது நடைபெற இருக்கிறது. 11 மணிக்கு தற்பொழுது தேர்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்டால் 1:30 மணி வரையிலும் இவர்கள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்த தேர்வு அறையில் ஒரு தேர்வு அறையில் 24 மாணவிகள் தேர்வு எழுதவும் 2 ஆசிரியர்கள் கண்காணிக்கவும் ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.